வணக்கம் நண்பர்களே, என்னோடய சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். திரு சா. கந்தசாமி அவர்களின் சிறுகதை இரண்யவதம். சின்ன கருப்பு ராஜா வாய்க்காலின் மதகின் மேலே உட்கார்ந்து கைகளை ஆட்டி கொண்டிருந்தாள். கால்களுக்கு கீழே பழைய செருப்பு, காது அருந்த பழைய செருப்பை சற்றே முன்னே சாய்த்து வழக்காலால் நகர்த்தி போட்டுவிட்டு பெல்ட்டில் இருந்து ஒரு பொடி டப்பாவை எடுத்து இரண்டு மூக்கிலும் பொடியை ஏற்றிக்கொண்டு கையை உதறியபடி தலை நிமிர்ந்தார். ஒரு சாரை பாம்பு தண்ணீர் பக்கம் ஊர்ந்து சென்றது. மதகின் மேலே இருந்து இறங்கி இடுப்பு பெல்ட்டை தூக்கி விட்டு கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்தார். ராஜாராமன் தென்னந்தோப்பில் வருவது அரையுங்குறையுமாக தெரிந்தது. கொக்கு கூட்டமாக தலைக்கு மேலே பறந்து சென்றது. அவன் அவசர அவசரமாய் மதகின் மேலே தாவி ஏறி உட்கார்ந்தார். அவன் முன்னே வந்து மடித்து கட்டியிருந்த வேட்டியை அவிழ்த்து விட்டான். அவர் திரும்பி இப்போதுதான் அவனை பார்ப்பது போல ஒரு பார்வை பார்த்து தலையசைத்தார். பரந்த வேட்டியை இழுத்து பிடித்து, இப்படி குந்து ராஜா என்று மதகு சுவரில் உட்கார அவனுக்கு இடம் காட்டினார். இருக்கட்டுங்க என்று பின்னால் நகர்ந்த அவன், நேத்தி சாயந்தரம் வீட்டை தேடிக்கிட்டு வந்தீங்களாம், பாப்பா சொன்னுச்சு என்றான். ஒன்றும் விசேஷமில்லை. ஆக்கூர் பக்கிரிக்கிட்ட நம்ம நரசிம்ம வேஷம் கட்டிக்கிட்டு ஆடுற புலி நகம் இருக்குது. அதை வாங்கிக்கிட்டு வந்தால் ஜெர்மனியிலிருந்து வர்றவங்களுக்கு ஆடிக்காட்ட நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதை சொல்லத்தான் வந்தேன். நீ வீட்டில் இல்லை, நீடூரிலே ஒரு சாவு. எங்கள் தாத்தா காலத்து நெகம். நீ அதை போட்டுக்கிட்டு ஆடினா ஜோராக இருக்கும். இப்போ போய் வாங்கிட்டு வந்துடுறேன். பொழுது சாஞ்சிடுச்சு. இருக்கிறத வச்சுக்கிட்டு நாளைக்கு கூத்து நடத்திடுவோம். ஜெர்மனிக்காரவங்க வர்றதுக்கு இன்னும் நாள் இருக்குது. அவர் மதகின் மேலே இருந்து கீழே குதித்தார். அதை போட்டு பழகி கொள்ளலாம்ல? ஆமாம் ஆமாம், ஆனால் அதுக்கு அம்மாந்தூரம் போகணுமே. ஒன்று பூட்டிக்கிட்டா கூத்து அது நல்லா இருக்குமென்னா அதுக்காக எம்மாந்தூரம் வேணும்னாலும் போகலாம். அசல் கூத்துக்காரன் மாதிரியே பேசுகிறையே. அவன் அடக்கத்தோடு தலையசைத்தான். பக்கிரி வீட்டில் இல்லாட்ட அவன் பொண்டாட்டிக்கிட்ட என் பேரை சொல்லு. சரி, அந்த புலி நகத்தை நீ போட்டுக்கிட்டு ஆடினா ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு கூட அதை போட்டுக்கிட்டு ஆடணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் அதுக்கு வேஷம் மாற்றணும். இரண்யன்தான் உங்கள் வேஷம். சின்ன கருப்பு பெரிதாக ஒரு சிரிப்பு சிரித்தார். அந்த சிரிப்பு வெடி கொடிகளை தாண்டி புல்லில் படர்ந்து தண்ணீருக்கு தாவி மேலே எழுந்து நாலா பக்கமும் எதிரொலித்தது. பூவரசு மரத்தில் உட்கார்ந்திருந்த நீல நிற மீன்கொத்தி குருவி சரியல் என்று தாவி பறந்தோடியது. வா சின்ன கருப்பு, அவன் தோளில் கை வைத்தார். அவர் கூடவே ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து சென்றான். நம்ம பக்கிரி நல்லாத்தான் ஆடிக்கிட்டு இருந்தான். 2-3 வருஷத்தில் பெரிய ஆளாக வந்துடுவான்னு இருந்தேன். ஆனால் பொண்டாட்டி வந்ததும் அவகிட்ட ஆடுறதே போதும்னு நின்றுட்டான். சின்ன கருப்பு நடந்து கொண்டே எட்டி வரப்பு துறைக்கு இருந்த ஒரு கிளையை முறித்தார். துவரைக்காய்களை உருவி போட்டு கொண்டு ஒரு நடை நடந்தார். நளினமும் ஆங்காரமும் கொண்ட நடை. பூமியிலே நடப்பது மாதிரியே இல்லை. அந்த நடைதான் அவருக்கு அழகு. அப்புறம் அவரின் கம்பீரம். அது அவர் நடையிலும் குரலிலும் கை அசைவிலும் கண் வீச்சிலும் பளிச்சென்று ஜொலித்தது. ஒவ்வொரு கூத்திலும் இன்னும் இன்னும் என்று பிரகாசித்து கொண்டு வந்தார். அவன் அம்மா சின்ன கருப்பு கூத்து ஒன்றை பார்த்துவிட்டு, ராட்சசன் வேஷம் அச்சா பொருந்தி போகுது. இன்னைக்கு நேத்தியா வேஷம்? 3 தலைமுறையா இல்லை என்றாள். அவன் சொன்னதை அவரின் ஒவ்வொரு அசைவும் மெய்ப்பித்து கொண்டிருந்தது. சின்ன கருப்புக்கு முன்னால் அவர் அப்பா இரண்யகசிபு வேஷம் போட்டுக்கொண்டு ஆடினார். அதற்கு முன்னால் அவர் அப்பா, இவன் தாத்தா. அவர்தான் முதலில் மூஞ்சியில் சாயம் பூசிக்கொண்டு இரண்யகசிபாக ஆடினார். அவர் ஆடும்போது இரண்யனே பூமிக்கு வந்து அதம் பண்ணுவது போல இருக்கும். ஆனால் அவர் கூத்தாடி வம்சம் இல்லை. அவருக்கு 10-12 வயது இருக்கும்போது தன் அப்பா ஒரு கொலை கேஸில் போலீஸ் பிடித்து கொண்டு போய் தூக்கில் போட்டது. அப்பா போனதும் அம்மாவை விட்டுவிட்டு உசிலம்பட்டியில் இருந்து மதுரைக்கு ஓடி வந்தார். தமுக்கம் மைதானத்தில் ஒரு கூத்து. முதல் வரிசையில் குந்தி இரவு முழுவதும் கூத்து பார்த்தார். பொழுது விடிந்ததும் கூத்தாடிகளுக்கு எடுபிடி வேலை செய்தார். அப்படியே அவர்களோடு ஒட்டி கொண்டு ஊர் ஊராக சுற்றினார். சின்ன சின்ன வேஷமெல்லாம் போட்டு ஆடினார். 6-7 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய வேஷம், இரண்யன் வேஷம் கிடைத்தது. கிடைத்ததை சட்டென்று அவர் பற்றி கொண்டார். கற்றதையும் கேட்டதையும் பார்த்ததையும் மனத்தில் இருத்தி பாட்டாலும் பேச்சாலும் மெருகூட்டினார். அதனால் கூட்டத்துக்கு கூட்டம் கூடியது. ஊர் முழுவதும் அவர் பேச்சாகியது.
சின்ன கருப்பு இரணியன் ஸ்பெஷல் என்று மதுரைக்கு ரயில் வந்தது. தாத்தாவிடம் காணப்பட்ட நளினமும் பாவமும் இளைய சின்ன கருப்புவிடம் அபரிவிதமாக குடிக்கொண்டு உள்ளதாக கிருஷ்ண ஐயர் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை வாராந்திர பதிப்புக்கு படங்களோடு ஒரு கட்டுரை எழுதினார். ஆத்திரத்திலும் அதட்டலிலும் அகங்காரம் கொண்ட மனித ஆத்மாவை இளைய சின்ன கருப்பு துல்லியமாக சித்தரிப்பதாக எழுதியது நாடு முழுவதுக்கும் அவரை தெரிந்தவராக்கியது. அதனால் பலரும் சின்ன கருப்புவை தேடிக்கொண்டு வந்தார்கள். தன்னை காண வந்தவர்களுக்கெல்லாம் அவர் ஆடி காட்டினார். ஆட்டத்தில் அவருக்கு வஞ்சனையே இல்லை. ஆடு என்றால் உடனேயே ஆடுவார். அதுவும் பெண்களாக இருந்துவிட்டால் கேட்கவே வேண்டாம். அவர்கள் கண்ணசைவும் தலையசைப்பும் குறுஞ்சிரிப்பும் கூட ஆட வைத்துவிடும். வரப்பு சாலையில் ஏறியது. சின்ன கருப்பு துவரை செடியை வயலில் வீசி எறிந்துவிட்டு திரும்பினார். ராஜாராமன் கருநொச்சி கிளையை தள்ளி கொண்டு முன்னே சென்றான். கூட நானும் வரட்டுமா ராஜா? எதுக்கு? நானே போயிட்டு வந்துடுறேன். இப்போவே இருட்டிடுச்சு. போயிட்டு சீக்கிரமா வந்துடு. சரி. ராஜாராமன் இலுப்பை தோட்டத்திற்குள் நுழைந்தான். ஒரு பஸ் புழுதியை கிளப்பி கொண்டு சென்றது. சின்ன கருப்பு அவன் போவதை பார்த்து கொண்டு நின்றார். இலுப்பை மரங்களுக்கு பின்னால் அவன் மறைய ஆரம்பித்தான். சின்ன கருப்பு தலையை அசைத்தபடி ஒரு சிரிப்பு சிரித்தார். ஆக்கூர் தலைமேட்டிலிருந்து கீழே இறங்கியது. மண்சாலை. மண்ணில் கால் புதைந்தது. கையை வீசி கூத்துப்பாட்டு பாடிக்கொண்டு ராஜாராமன் நடந்தான். நடக்கையில் கூத்து கற்றுக்கொள்ள ஆரம்பித்து 6-7 வருஷம் இருக்குமா என்று கேட்டு கொண்டான். இருக்கும் போலத்தான் பட்டது. பர்கூரிலிருந்து சின்ன கருப்பு இரணியன் வேஷம் புனைந்தாடியதை அத்தை வீட்டிற்கு சென்றிருந்த அவன் முதலாக பார்த்தான். கூத்து ஆசை மனதில் பற்றி கொண்டது. அப்புறம் 1 வருஷம் கழித்து ஒரு கூத்து அரசூரில் பார்த்தான். அதுவும் சின்ன கருப்பு கூத்துதான். விடிய விடிய நடந்தது. அவன் கண் மூடாமல் பார்த்தான். கூத்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று துளிர்த்த ஆசை விருட்சமாகியது. எப்படியாவது சின்ன கருப்புவை மடக்கி பிடிக்க வேண்டும் என்று 5-6 நாட்கள் யோசித்து இருந்தான். ஒரு மாலை பொழுது ராஜா வாய்க்கால் மதகு மேலே சின்ன கருப்பு குத்துக்கால் வைத்து குந்தியிருந்தார். அவன் வாய்க்காலின் முகம் அலம்பிக்கொண்டு முன்னே போய் நின்றான். ஆறு, என்ன வேணும்? உங்ககிட்ட கூத்து கற்றுக்கிடணும். அவர் பார்வை இவன் மேல் ஆச்சரியமாய் இறங்கியது. நீ உக்கடை தேவர் வீட்டு பையன் இல்லை? ராஜாராமன் தலையசைத்தான். கூத்தெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வருமா? வருமா? எப்படி சொல்கிற? ஆசை இருக்கு. சின்ன கருப்பு மதகு மேலிருந்து கீழே குதித்தார். அவன் தோள் மீது கை வைத்து 2 முறை தட்டி கொடுத்தார். அது சரி, நாளைக்கு மாந்தோப்புக்கு வர கூத்து ஆரம்பிச்சிடலாம். அடுத்த நாள் அவன் மாந்தோப்பிற்கு சென்றான். பூத்திருந்த மாமரத்தின் கீழே 5-6 பையன்கள் கூத்தாடி கொண்டிருந்தார்கள். அவன் ஒரு பக்கமாக ஒதுங்கி நின்றான். சின்ன கருப்பு பொடியை உறிஞ்சி கொண்டு வந்தார். பையன்களின் கூத்து நின்றது. அவனை கையை நீட்டி முன்னே கூப்பிட்டார். பக்கத்திலே உட்கார வைத்து கதையை சொன்னார். சொல்லிக்கொண்டே வந்தவர் திடீரென்று எழுந்து ஆடினார். இரண்யனாகவும் பிரகலாதனாகவும் நரசிம்மமாகவும். அவன் மண்டியிட்டு உட்கார்ந்து அவரின் ஒவ்வொரு அசைவையும் மனதில் இருத்தி கொண்டான். ஆடி முடிந்ததும் அவன் அருகில் வந்து சென்று பார்த்துக்கிட்டையா என்று கேட்டார். அவன் தலையசைத்தான். எங்க நீ ஆடு. நான் தான் இரண்யன், நீதான் நரசிம்மம். என்னை பிடிச்சு மடியிலே போட்டு நெஞ்சை கிழிச்சு கொள்ளுற ஆடு. ராஜாராமன் வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு காலை எடுத்து வைத்து ஆடினான். கொஞ்ச நேரத்திற்கு பிறகு கண்டது எல்லாம் மறந்து போய்விட்டது. கால் முன்னே போகவில்லை. ஏதோ கட்டி போட்டது மாதிரி சிக்கி கொண்டது. திகைத்து நிற்பதை கண்ட ஒரு பையன் சுளுக்கென்று சிரித்தான். சின்ன கருப்புக்கு சிரிப்பு வந்த திக்கை திரும்பி பார்த்தார். ஒரு பையன் சிரித்து கொண்டே இருந்தான். கையை நீட்டி அவனை கூப்பிட்டார். சந்தோஷமாக அவர் முன்னே வந்தான். ஓங்கி கன்னத்திலே பலார் என்று ஒரு அறை விழுந்தது. அவன் ஐயோ என்று கத்தினான். அது தனக்கே வலிப்பது மாதிரி இருந்தது. ராஜாராமன் திரும்பி சின்ன கருப்பை ஒரு பார்வை பார்த்தான். பயப்படாம ஆடு. அவன் பயந்து கொண்டே ஆடினான். கண்டதையும் கேட்டதையும் கால்களின் வழியாகவும் கண்களின் மூலமாகவும் காட்சிப்படுத்தினான். பலே பலே, நீ தேறிட்ட. சின்ன கருப்பு எழுந்து வந்து அவன் தோளில் தட்டி கொடுத்தார். 3 மாதங்கள் சென்றதும் சின்ன கருப்பு பழைய நரசிம்மத்தை கழித்து கட்டிவிட்டு அந்த இடத்திற்கு ராஜாராமனை போட்டார். தைரியமான சோதனைதான். ஆனாலும் அவன் அதில் பிரமாதமாக ஜொலித்தான். புதிய நரசிம்மத்தின் வரவால் இரண்யகசிபு நாடகம் புது மெருகும் புத்துயிரும் பெற்றது என மைதிலி ஐயங்கார் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஞாயிறு இதழில்
குறிப்பிட்டு எழுதினார். கூடவே கலர் கலரான படங்கள் 7 படங்களில் 2 படத்தோடு வெட்டி எடுத்து அவன் மனைவி சுவரில் ஒட்டியிருந்தாள். கல்யாணமான புதிது. அவன் மாப்பிள்ளையாக இல்லாமல் வெள்ளை தாடியும் மீசையுமாக சிங்க மூஞ்சியோடு கோரமாக இழுத்து கொண்டு இருந்தான். பயமா இல்லை? படுக்கைக்கு எதிரே இந்த படத்தை பார்த்து கொண்டே கேட்டான். அவள் தலையசைத்து சிரித்தாள். நிஜமாவா? அவள் படுக்கையில் இருந்து எழுந்து அவனை கட்டி அணைத்து கொண்டாள். அவனுக்கு மூச்சு திணறியது. அவள் பிடி இன்னும் இன்னும் என்று இறுகியது. தன் முழு பலத்தையும் கொண்டு அவளை கீழே உருட்டித் தள்ளினான். அவள் எழுந்து நின்று ஒரு சிரிப்பு சிரித்தாள். இன்னும் கூத்துக்கு போக வேணாம். ஏன் போக வேணாம்? சரி. ஆனால் அவன் சின்ன கருப்போடு ஊர் ஊராக சென்றான். ஒவ்வொரு ஊரிலும் மெச்சும்படியாக ஆடினான். சன்மானம் சால்வை எல்லாம் கிடைத்தன. ராஜாராமன் ஆக்கூர் பக்கீரிடமிருந்து புலிநகத்தை வாங்கி கொண்டு காவேரி ஆற்று பாலத்தை தாண்டி ஊருக்கு வந்தான். தலைக்கு மேலே நிலவு வந்து விட்டது. ரொம்ப நேரம் ஆகிவிட்டதை உணர்ந்தான். கொஞ்சமாக நடந்து வீடு வந்தான். வீட்டு கதவை தட்டினான். யார் அது? 2 முறை கூப்பிட்ட பிறகு அவன் மனைவி கேட்டாள். அவனுக்கு அது வழக்கமில்லாத பழக்கமாகவே கேட்டது. நான் தான் என்றான். அவள் விளக்கை தூண்டிவிட்டு வந்து கதவை திறந்தாள். அவளை நிமிர்ந்து பார்த்தான். முகம் தெரியவில்லை. தலையை அவிழ்த்தபடி இருந்தாள். அவள் கையை பிடித்து அவிழ்ந்து போன கட்டிலில் இருந்து நிமிர்ந்து பார்த்தான். முகம் வீங்கி இருந்தது. நெடுநேரமாக அழுது கொண்டிருப்பது போலப்பட்டது. பாப்பா. அவள் தோளை பற்றினான். அவனை கட்டி அணைத்து கொண்டு சப்தமில்லாமல் குலுங்கி குலுங்கி அழுதாள். பாப்பா, என்ன சொல்லு? அவன் நிமிர்ந்து அவனை பார்த்து ஒரு பார்வை பார்த்தாள். சொல்லு பாப்பா, இன்னிக்கும் வந்தானா? அவள் தலை அசைந்தது. அதுக்குத்தான் ஆக்கூருக்கு அனுப்பியிருக்கான். அவரை அடிப்பது போல கைகளை காற்றில் வீசினான். அவள் முன்னே நகர்ந்து அவன் தோளை பற்றினாள். தோளில் தலை சாய்த்து அழ ஆரம்பித்தாள். வெகு நேரம் வரையில் அவள் அழுகை ஓயவே இல்லை. அவள் முதுகில் மெல்ல மெல்ல தட்டி கொடுத்தான். அழுது ஓய்ந்து தூங்கி போனதும் அவளை கட்டிலில் படுக்க வைத்துவிட்டு எழுந்து நின்றான். கை இடுப்பு வேட்டியை தடவியது. முடிச்சிலிருந்து புலிநகங்கள் 2 புலிநகங்களை எடுத்து கொண்டு லாந்தர் விளக்கை தூண்டிவிட்டான். வெளிச்சம் எங்கும் பரவியது. பாப்பா புரண்டு படுத்தாள். அவசர அவசரமாக திரியை இறக்கி வெளிச்சத்தை குறைத்தான். அவள் கால்களை நீட்டி படுத்தாள். அவன் விளக்கை எடுத்துக்கொண்டு கொல்லை பக்கம் சென்றான். சுள்ளிப்பெட்டியை கீழே சாய்த்து ஒரு அறத்தை கையில் எடுத்தான். விரலால் தடவி பார்த்தான். கணை இருப்பது போல் மாதிரிதான் இருந்தது. மடியில் இருந்த புலி நகத்தை எல்லாம் எடுத்து தீட்டி கூர் ஏற்றினான். கூர் ஏறிய நகத்தை கையில் மாட்டிக்கொண்டு கண்களுக்கு நேரே வைத்து பார்த்தான். விளக்கு வெளிச்சத்தில் இரும்பு நகத்தின் கூர் பளிச்சென்று மின்னியது. ஆஹா ஆஹா! பயங்கரமாய் சிரித்து கொண்டே அவன் வெளியில் இருந்து உள்ளே பாய்ந்தான். பாப்பா பறக்க பறக்க எழுந்தாள். அவன் பல்லை நரநரவென்று கடித்தபடி கைகளையும் மாறி மாறி காற்றில் வீசினான். என்ன 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 ஆச்சுங்க? அவன் அவளை ஒரு பார்வை பார்த்தான். கை கீழே சாய்த்தது. புலி நகங்களில் 2 கீழே விழுந்தன. கைகளிலும் கண்களிலும் ஏறி இருந்த கோபம் இறங்குவது மாதிரி இருந்தது. அவன் கையை பற்றி இழுத்து வந்து கட்டிலில் உட்கார வைத்தாள். எண்ணெய் இல்லாத விளக்கு மங்கி அணைந்தது. அவனை கட்டி அணைத்து கொண்டு பாப்பா படுக்கையில் சாய்ந்தாள். அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை பொழுது புலர்ந்தது. அவன் எழுந்து குளித்துவிட்டு வெளியே சென்றான். அவள் சமைத்து வைத்துவிட்டு காத்து கொண்டிருந்தாள். வெகு நேரம் கழித்து சாப்பிட வந்தான். சாப்பிடும்போது ராத்திரி கூத்து பார்க்க வர்ற என்றான். அவள் ஆச்சரியப்பட்டாள். சாதாரணமாக கூத்து பார்க்க கூப்பிடும் ஆள் இல்லை அவன். கல்யாணமாகி இருந்தும் 2 கூத்தோ 3 கூத்தோ பார்த்திருக்கிறாள். கூத்து சப்தம் காதில் விழ பிறகு அவள் பக்கத்து வீட்டு அஞ்சலியை கூப்பிட்டு கொண்டு மாரியம்மன் கோவில் பக்கம் சென்றாள். பெரிய கூட்டம். ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் விழிப்பிலும் தூக்கத்திலுமாய் கூத்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவள் ஆலமரத்திற்கு பின்னால் மறையாமலும் உட்கார்ந்தாள். சின்ன கருப்பு சலங்கை கட்டி கால்களை தரையில் உதைத்து ஜில் ஜில் என்று சப்தம் எழுப்பியபடி வந்து திடீரென்று நின்றார். பார்வை இப்படியும் அப்படியும் அலைபாய்ந்தது. முகத்தில் ஆணவம், கண்களில் கர்வம். இகழ்ச்சியாக ஒரு சிரிப்பு சிரித்தபடி இந்த கோடியிலிருந்து அந்த கோடிக்கும் அந்த கோடியிலிருந்து இந்த கோடிக்கும் மாறி மாறி ஓடியவர் சட்டென்று பிரகலாதன் முன் நின்றார். பெரிய மீசையை திருகியபடி, உன் ஹரியானவர் இந்த தூணில் இருக்கின்றாரா என்று ராகம் போட்டு இழுத்தார்.
ஆமாம், இந்த தூணில் இருக்கிறார். இந்த தூணில் துள்ளிப் பாய்ந்து மேலே எழும்பி கீழே குதித்தார். இந்த தூணில் இருக்கிறார். கால் சலங்கை சப்தமிட ஓர் ஓட்டம் ஓடி நின்றார். இதில் எந்த தூணில்? என் ஹரியானவர் இந்த தூணிலும் துரும்பிலும் கூட இருக்கிறார். சின்ன கருப்பு எகத்தாளமாக ஒரு சிரிப்பு சிரித்துவிட்டு கூட்டத்தை ஒரு பார்வை பார்த்தார். பாப்பா பார்வையில் தட்டுப்பட்டாள். இன்னும் ஒரு அடி எடுத்து வைத்தார். அவள் புடவையை இழுத்து போர்த்தி கொண்டு மாமரத்தில் மறைந்தாள். ஆனால் அவர் மனதில் முழுமையாக நிறைந்திருந்தாள். அவள் தனக்காகவே கூத்து பார்க்க வந்திருப்பது மாதிரி பட்டது. குதூகலமும் பெருமிதமும் கொண்டார். தலையை சொடுக்கி சொடுக்கி எட்ட கால் வைத்து ராஜநடை போட்டு இந்த தூணிலுமா என்று கேட்டு எட்டி ஓர் உதை விட்டார். சலங்கையும் மத்தளமும் ஹார்மோனியமும் சேர்ந்தொலிக்க தூணுக்கு பின்னால் நின்று வெண்மயிரும் சிங்கமுகமும் புலிநகத்தோடும் நரசிம்மம் வெளிப்பட்டது. விசித்திரமான உருவத்தை இரண்யன் ஒரு பார்வை பார்த்தார். கோரமாக சிரித்து கொண்டே நரசிம்மம் எட்டி அவர் நெஞ்சில் ஒரு அடி அடித்தது. பழக்கமில்லாத அடி, தாங்க முடியவில்லை. இரண்யன் தடுமாறி கீழே விழுந்தான். ஒரு பெரிய நாற்காலி வந்தது. நரசிம்மம் கீழே கிடந்த இரண்யனை தூக்கி கொண்டு நாற்காலியில் உட்கார்ந்தது. கால்களை பரப்பி மடியில் போட்டுக்கொண்டு தலையை சிலுப்பி நெஞ்சில் 2 அடி அடித்தது. ஐயோ! இரண்யன் அலறினான். நரசிம்மம் ஒரு சிரிப்பு சிரித்தது. அந்த சிரிப்பு கொடுத்த அடியும் புதிசாகவே இருந்தது. இரண்யன் திமிறினான். மேலும் 2 அடி விழுந்தது. கூத்து பார்த்து கொண்டிருந்த கூட்டம் பயந்து மௌனம் காத்தது. மாறி மாறி விழுந்த அடியை தாங்க முடியாமல் இரண்யன் பெரிதாக கத்த ஆரம்பித்தான். நரசிம்மம் தலையை குலுக்கி பல்லை இளித்தது. போலிப்பல்லும் பொய்முகமும் இரண்யனை அச்சம் கொள்ள வைத்தது. அட அற்ப பதரே, அக்கிரமமா புரியரே! நரசிம்மம் இவனை நெஞ்சில் அடித்து மார்பில் இருந்த துணிகளை கிழித்து நாலா பக்கமும் வீசியது. இரண்யன் திமிறினான். நெஞ்சில் இன்னொரு அடி விழுந்தது. இரத்தமும் சதையும் புலிநகத்தில் சிக்கியது. இரண்யன் காலை படபடவென்று உதறினான். ஆனால் நரசிம்மம் விடவில்லை. ஒரு காலை மேலே தூக்கி போட்டு அமுக்கி 2 கை புலிநகத்தாலும் இரண்யன் மார்பை கிழித்து இரத்தத்தையும் சதையையும் நாலா பக்கமும் வாரி இறைத்தது. ஐயோ ஐயோ! இரண்யன் அலறினான். அவன் அலற அலற கூட்டமே பின்னே இருந்து முன்னே வந்தது. துடியாய் துடித்த இரண்யன் கையும் காலும் நின்றது. உயிரற்ற உடலை கீழே தள்ளிவிட்டு நரசிம்மம் எழுந்து நின்றது. தலையை சிலுப்பிக் கொண்டு கூட்டத்தை நோட்டமிட்டது. புலிநகத்தில் இருந்து இரத்தம் கொட்டியது. பாப்பா கூட்டத்தை தள்ளி கொண்டு முன்னே வந்தாள். அவள் முகத்தில் எல்லையற்ற சந்தோஷம். அவளை கண்டதும் நரசிம்மம் குதூகலம் கொண்டது. தாடியையும் மீசையும் பிடுங்கி போட்டுக்கொண்டு அவனை அதம் பண்ணிவிட்டேன் என்று கூட்டத்தில் இறங்கியது. அவள் இன்னும் என்று சந்தோஷத்தோடு முன்னே வந்து கொண்டிருந்தாள். நன்றி. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.